வெல்கம் யூ ஆல் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம 4 பார்ட்டாக தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் இது ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். சரியா? செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரோடைனமிக்ஸ். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்காசிட்டி. அண்ட் லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சரியா? ஸோ இந்த 4 பார்ட் நம்ம செப்பரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஓகேவா? ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் லாஸ்ட் பார்ட். இதில் ரொம்ப முக்கியமான பார்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ஹைட்ரோடைனமிக்ஸ் அண்ட் விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த 3 பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3 பார்ட்டை மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணும். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸில் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ரேர்லி. ஓகேவா? ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸில் கொஸ்டின்ஸ் ரேராக கேட்க செய்கிறாங்க, பட் யூ நீட் டு லேர்ன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஆஸ் வெல், ரைட்? சரியா? ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக்கும் நீங்கள் படிச்சுதாகணும். மோஸ்ட்லி 2 questions. ஓகேவா? மேக்ஸிமம் 2 questions ஆஸ்கிங் ஃப்ரம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ JEE ஸ்டூடெண்ட்ஸ் யூ நீட் டு கான்சன்ட்ரேட் எவ்ரி டாபிக் வெரி டீப்லி. ஓகே, fine. Coming to fluid statics. Fluid statics we need to study what is fluids. Fluid statics which is nothing but the hydrostatics. Fluid static which is nothing but hydrostatics. சரியா? ஃபர்ஸ்ட் ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃப்ளூயிட்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஃப்ளூயிட்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் which can be flow. சரியா? which can be flow அப்படின்னா that is called fluids. எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா liquid and gases. சரியா? they can flow at any direction at anywhere. ஓகேவா? ஸோ ஃப்ளோ ஆகும்டா. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, விச் இஸ் மீனிங் ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா we are going to study the substance which can flow and which is at rest. ஓகே, which is at rest. எக்ஸாம்பிள்னா ஒரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்கு இல்லையா? கண்டெய்னரில் வாட்டர் இருக்குல்லடா, the fluid remaining rest. Okay, fluid remain rest. Okay, fine. So இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் we need to know some properties of the fluids. Okay, properties of the fluid. First property is called density. So இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். Density which is generally represented by rho. ஓகேவா? So maybe this representation will be vary according to our requirement. Okay, so listen guys. Density is rho, we know that, which is nothing but mass by volume. சரியா? mass per unit volume னு சொல்லுவோம். சரியா? mass per unit volume, rho which is equal to m by v. சரியா? m by v. v is the volume. so அப்ப SI unit என்னன்னு பார்த்தோம்னா kilogram per meter cube. சரியா? kilogram per meter cube. what is the dimension for density அப்படின்னு பார்த்தோம்னா m, கிலோகிராம்க்கு m, மீட்டர் கியூபுக்கு l power minus 3. டினாமினேட்டர்ல ரொம்ப -3 ஆயிரும். சரியா? this is m l power minus 3. this is the dimension for density. சரியா? இப்போ கவனிங்கடா. ஸோ இப்போ டென்சிட்டி ஃபார் லிக்விட் அண்ட் கேஸஸ் பார்த்தோம் அப்படின்னா லிசன், வால்யூம் எடுத்துக்கண்டா. சரியா? ஒரு வால்யூம், இப்போ லிக்விட் ஒரு டம்ளர்ல இவ்வளோ வாட்டர் வச்சிருக்கேன்டா உனக்கு. ஓகேவா? ஐ எம் நாட் ஏபிள் டு compress its volume. Okay, for a liquid I am not able to compress its volume. Mostly for a liquid they are incompressible அப்படின்ற வேர்டு படிச்சிருப்போம். சரி, incompressible. சரி, incompressible we will not change the volume. Okay, we will not change the volume by the compressive force. Okay, fine. this is incompressible fluids. Okay, mostly அதாவது அப்ரோப்ரியேட்டா நம்மளால ஃபுல்லாவே கம்ப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. generally compared to gas liquids are incompressible. Okay, fine. அப்ப volume அப்ப incompressible which is nothing but volume remain constant. Okay, volume remain constant. mass is always constant. சரியா? mass வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்ப வால்யூமும் வேரி ஆக நம்ம incompressible சொல்லியாச்சு. அப்ப வால்யூமும் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்ப density for a liquid is always constant, nearly constant. always constant or nearly constant. when it is a incompressible fluid, density remain constant. Okay, density remain constant. for a gas எடுத்துட்டோம் அப்படின்னா gases are compressible. We can compress the gas. ஓகேவா? ஸோ அப்போ கேஸை கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா what about its density?
what about its density? If volume decreases, volume decrease ஆனிச்சு அப்படின்னா, so volume decrease ஆனிச்சுன்னா its density will be increases, right? இல்லையாடா, volume decrease ஆனிச்சு அப்படின்னா density will be increases. So volume increase ஆனிச்சு அப்படின்னா density will decreases. Okay va? So this is a simple idea about density. சரியா, first property of the fluid. Second thing என்ன அப்படின்னா, second thing is a specific weight. Specific weight. Specific weight ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். சரியா, ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா, specific weight which is equal to weight. அதுல எப்படி mass by volume னு பார்த்தோமோ, இதுல weight by volume which is nothing but the specific weight. ஓகேவா, ஸ்பெசிபிக் வெயிட் இல்லை அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா வெயிட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, which is nothing but weight density. அதை வந்து நம்ம வந்து இது வந்து டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா மாஸ் டென்சிட்டி. சரியா, மாஸ் டென்சிட்டி. ஓகே, this is mass density and this is our specific weight or weight density, which is nothing but weight of the object divided by volume. Okay, so weight of the object always we know that mg divided by volume. So we know that m by v which is equal to rho and this is g. Okay, this is the density and this is the gravity g. So upper specific weight which is equal to rho into g. Simple idea about it. Okay, so third thing enna paaka poromna relative density. This is unit enna unit enna kilogram per meter cube for density into what is the gravity unit meter per second square. அப்ப meter கட்டு, அப்ப it will become kilogram divided by meter square into second square. This is a unit for specific weight. Okay, specific weight. இல்ல சரி எனக்கு இது புரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, we know that weight க்கு Newton divided by meter cube. Okay, Newton by meter cube we can also use this. Okay, ரெண்டு யூனிட்டுமே கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ இதுக்குள்ள டைமென்ஷன் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரி, ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்குள்ள டைமென்ஷன் என்ன அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். தேர்ட் திங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, that is a relative density. சரி, that is called a relative density. ஓகேவா, ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ரொம்ப சிம்பிளான ஐடியா. சரியா, we are going to relative the density with some unknown liquid. Okay, so இத பார்க்கலாம். சரியா, relative density which is represented as RD which is equal to density of unknown liquid. Okay, unknown liquid we need to find the liquid density. Okay, இந்த liquid density நான் கண்டுபிடிக்கணும். சரியா, unknown or given liquid whole divided by density of the known liquid. Okay, density of known liquid. known liquid அப்படின்னா நம்ம ஜெனரலா எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா that is a water. சரியா, சரியா, வாட்டர் தான் நம்ம எடுத்துப்போம். சரியா, வாட்டர் known liquid, that is a water. ஓகேவா, so we know that density of water என்னடா, what is the density of water is 1000 kilogram per meter cube. சரியா, density of water is 1000 kilogram per meter cube. Make note of it, very important. Make note of it, very important. Okay, fine. Likewise the density, this is the density of water and density of mercury எவ்வளவு அப்படின்னா 13600 kilogram per meter cube. சரியா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்களா. இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் வாட்டர் இல்லை மெர்க்குரி இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். சரியா, ஸோ இதுக்குள்ள வேல்யூஸ் நம்ம கொஸ்டினில் மேபி கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம விடலாம். சரியா, ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு எந்த ஃப்ளூயிட் எந்த லிக்விட் கொடுத்துருந்தாலும் அதுக்குள்ள டென்சிட்டி கொடுத்துருவாங்க. சரியா, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, வாட்டருக்கும் மெர்க்குரிக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வீணோ டென்சிட்டி ஆஃப் அன்னோன் லிக்விட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா, டென்சிட்டி ஆஃப் அன்னோன் லிக்விட் divided by known liquid density always be 1000. Okay, there is a relative density. Okay வா, ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்தாங்கன்னா நம்மளோட டென்சிட்டி ஆஃப் த known liquid கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபைன். ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுக்காம வேற நோட்டேஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கிவிங் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேவா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் அ சிம்பிள் ஐடியா. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி is a very simple idea which is nothing but weight density. சரியா, which is nothing but weight density of liquid, of unknown liquid. சரியா, weight density of the unknown liquid whole divided by weight density of known liquid. Density of
known liquid. சரியா? So weight density we know that which is nothing but rho of unknown liquid into sorry G, this is G, okay, this is G whole divided by rho of known liquid into G. அப்ப G cancel ஆயிரும். அப்ப it will become density of unknown liquid whole divided by density of known liquid. known liquid na எதுல எடுத்துப்போம்? நம்ம water தான் எடுத்துப்போம். கரெக்ட்டா இல்லையா? water தான் எடுத்துப்போம். அப்ப it will become 1000. Okay, so upper rho of unknown liquid divided by 1000, which is also equal to equal ra, which is nothing but which is also equal to a relative, which is also equal to relative density. சரியா? so relative density நமக்கு relative density கொடுத்திருந்தாலும் சரி specific gravity கொடுத்திருந்தாலும் சரி இந்த ரெண்டு டேட்டா வச்சு we can find the rho of any unknown liquids, right? சரி கண்டுபிடிக்க முடியும். சரி, these are some properties of the liquids. Okay, some properties of the fluids. so என்னென்ன properties பார்த்திருக்கோம் அப்படின்னா density, weight density என்னென்ன பார்த்திருக்கோம், relative density என்னென்ன பார்த்திருக்கோம், specific gravity அப்படின்றதை என்னென்ன பார்த்திருக்கோம். சரியா? okay, next we are going to study what is pressure. what is pressure? so pressure na enna அப்படின்னா definition is very simple. okay, definition is very simple. force per a normal force னு சொல்லுவோம். சரி, normal force per unit surface area, per unit surface area. சரியா? so உங்களுக்கு நான் ஒரு homework தரேன். pressure-க்கும் stress-க்கும் என்ன difference அப்படின்றத கூகுள்ல search பண்ணி பாருங்க. சரியா? what is the difference between pressure and stress? சரியா? நீங்க தேடினா மட்டும்தான் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். so அதனால அந்த ரெண்டோட difference மட்டும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிங்க. okay, fine. so normal force per unit surface, that is called pressure. okay, so we can write pressure which is equal to force by area. சரியா? force by this is the surface area, right? so அதாவது ஒரு லேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா, சரி, there is a water layer எடுத்துட்டோம் அப்படின்னா I need இப்போ இதுல ஆக்ட் ஆகிற pressure எவ்வளோ? சரி, இதுல I am applying a force B F. சரி, I am applying a force B F, external force B F. okay வா? so due to the external force there is a pressure development here over the surface area, right? சரி, that is called pressure. so அப்ப force which is equal to, we can write pressure into area. force which is equal to pressure into area. okay வா? so இது basic formula தான். சரி, இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் as like stress. okay, stress குள்ள யூனிட் மாதிரி தான் இதுவும். so இதோட டைமென்ஷன் பார்த்தோம்னா L power -1 T power -2, right? this is the dimension formula for pressure. இதெல்லாம் basic things நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரி, okay, fine. so இப்போ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். ப்ரெஷரோட யூனிட் இஸ் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். பட் ஜென்ரலி ப்ராக்டிக்கலி என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா they are using Pascal. okay, PA அப்படின்றது Pascal. 1 Pascal which is nothing but 1 Pascal is nothing but 1 Newton per meter square. சரி, இது கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. 1 Pascal அப்படின்னா 1 Newton per meter square. சரி, இப்போ ப்ரெஷருக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் உண்டு. சரி, நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் உண்டு. என்னன்னா 1 ATM அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரி, ATM அப்படின்னா which is atmospheric pressure. சரி, 1 ATM which is equal to atmospheric pressure which is equal to எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.01 into 10 to the power of 5 Newton per meter square. சரியா? 1.01 into 10 to the power of 5 Newton per meter square. இல்ல approximately we can say 1 into 10 to the power of 5 Newton per meter square. For our easy calculation we can take it as 10 to the power of 5 Newton per meter square. okay, fine. இப்போ next thing is 1 bar. okay, 1 bar அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்லி தரேன். சரி, 1 bar. சரி, this is also unit of pressure. pressure வந்து 1 bar அப்படின்னு சொல்லுவோம், which is also equal to 10 to the power of 5 Newton per meter square. சரி, similar the 1 atmosphere which is equal to 1 bar. okay வா? so next thing is 1 atmospheric pressure, we can also write it as 760 mm of Hg. okay, அந்த 760 mm of Hg அப்படின்றது என்ன சொல்லலாம்? இந்த 760 mm னு சொல்லலாம், இல்ல 76 cm of Hg அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா பேரோமீட்டர் நம்ம பார்க்கும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? 76 cm Hg அப்படின்றது பேரோமீட்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லி தரேன். சரியா? which is also equal to 10 to the power of 5 Newton per meter square. சரியா? Newton per meter square. சரியா? so அப்ப கவனிங்களா,
we can also use one more unit called torr. One more unit called torr. Okay, so torr is 760 torr. Okay, 760 torr. Make note of it. 760 torr, which is equal to 10 to the power of 5 Newton per meter square. So 760 torr, which is equal to 10 to the power of 5 Newton per meter square. So நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க atmospheric pressure. So barனா என்ன, torனா என்ன, mmHg. இந்த 4 யூனிட் தெரிஞ்சிருந்தாலே போதும். இஸ் practically pressure வந்து இப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சரியா, இப்படிலாம் pressure ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay. Next thing is we need to know some different kinds of pressures. First is the atmospheric pressure. Atmospheric pressure. இத பத்தி படிச்சிருப்பீங்க. atmospheric pressure எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, atmospheric pressure. சரியா, so atmospheric pressure measure பண்ற instrument என்னடா, that is called barometer. Okay, barometer is an instrument used to measure the atmospheric pressure. சரியா, so second thing is a gauge pressure. சரியா, is a gauge pressure. So gauge pressure is measured by using manometer. Okay, gauge pressure is measured by using manometer. Okay, fine. Third thing என்னன்னா absolute pressure. So இந்த மூணு pressure எப்படி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, absolute pressure. சரியா, so listen guys, atmospheric pressure நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அதாவது இதோட வேல்யூனா 10 to the power of 5 Newton per meter square. சரியா, so I am taking atmospheric pressure at certain level. This is a ground level and this level will be your atmospheric pressure. Okay, this will be your atmospheric pressure. So in the atmospheric pressure, 10 to the power of 5, 10 to the power of 5 Pascal. Okay, 10 to the power of 5 Pascal. In the region above, okay, when you are taking as your reference is atmospheric pressure reference, you are calculating the pressure. Calculate panna appadina, this is a gauge pressure. Okay, this is a gauge pressure. சரியா, gauge pressure can be either positive. இப்போ இந்த reference லைனுக்கு மேல நீங்க measure பண்ணா அப்படின்னா it will be a positive gauge pressure. If you measure from the atmospheric pressure as your reference downwards, சரியா, downward measure பண்ணீங்க அப்படின்னா this is a negative gauge pressure. Okay, negative gauge pressure. சரியா, so இப்போ for example if I am taking a pressure B, some pressure B here. Okay, so இப்போ this pressure at the point P, which is equal to P atmosphere, sorry, P absolute minus P atmosphere. Okay, so adena P absolute அப்படின்றது என்னன்னா this ground இந்த surface இருக்குல்லடா, so this is the absolute reference. So this is absolute reference. Absolute reference na ground plane mari. Okay va, so ipo inge irundhu nee measure panna appadina this is absolute pressure of the point P. Okay, this is the absolute pressure. Absolute pressure. Okay, then this P is a gauge. This is your gauge pressure. Okay, so the pressure at the point, okay, in the point level pressure, that gauge pressure ni measure panna appadina gauge pressure which is equal to absolute pressure minus your atmospheric pressure minus பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the gauge pressure. Okay, அப்போ what about the P absolute pressure என்னடா, what is absolute pressure அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா which is nothing but gauge pressure plus P of atmospheric pressure. சரி, அதான் atmospheric pressure plus gauge pressure will give you absolute pressure. Okay, so this distance, okay, the distance எது அப்படின்னா this distance indicates the atmospheric pressure. Okay, அதுக்கு மேல போயிடுச்சு அந்த atmospheric pressureல இருந்து நீ measure பண்றலையா using manometer வச்சு நீ measure பண்ண அப்படின்னா it will shows only the gauge pressure. Okay, you are having a manometer, you measure the gauge pressure, then you need to find the absolute pressure, then use this relation. Okay, or use this relation to find the absolute pressure. Okay, ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். சரி, ஐடியா is very very simple. Okay, so இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா variation of pressure vertically with depth.
சரியா? ஸோ இப்போ என்னன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆகவே ஒரு கண்டெய்னர் எடுத்துங்கடா. சரி, ஒரு கண்டெய்னர் இட் இஸ் ஃபுல் ஆஃப் some liquid. Okay, it is full of some liquid. Okay, I need to find the what is the pressure at the bottom, what is the pressure at here, what is the pressure. There will be a pressure differences in between the layer by layer, right? இல்லையாடா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு கிணத்துல போய் குதிக்கிறோம்டா. சரியா? நம்ம கிணத்துல உள்ள போக 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 the pressure will go on increasing, right? அதாவது வாட்டரோட pressure increase ஆகும்டா. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் வந்து நம்மள மேலே தூக்கி விட்டுரும். வேணா எக்ஸ்பீரியன்ஸ் கிணத்துல குதிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். யாரும் கிணத்துல குதிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃபைன். சரியா? அதாவது கிராமத்து சைடில் உள்ளவங்கலாம் கிணத்துலாம் குளிப்பாங்களே, அதுக்காக சொன்னேன். ஓகே okay, fine. So come back to the topic. So இப்போ என்ன அப்படின்னா I'm going to find what is the pressure, variation of pressure. Okay, இப்போ டாப்ல கண்டிப்பா this is a top layer. Okay, liquid always form a free surface. Okay, liquid always form a free surface where there is atmospheric pressure acting on the surface. Okay, இந்த surfaceல கண்டிப்பா atmospheric pressure இருக்கும். சரி, அது is a sorry. There is a P naught. Okay, I'm taking P naught as the atmospheric pressure. Okay, so இப்போ கீழே போக போக the pressure get increases. Okay, the pressure get increases. அப்போ what is the pressure அப்படின்னு நான் find out பண்ண போறேன். சரியா? ஸோ அதுக்கான ஒரு small element எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு small element. Okay, I'm taking a small element. Okay, ஒரு cylindrical element எடுத்துக்கிறோம். Okay, இதோட height be h. From the free surface, its bottom, its height be h. அதை நான் தனியாக வரைஞ்சிக்கிறேன். சரி, this is I am taking a cylindrical element. Its height be h, and there is a force acting on the top surface is P naught into A. A is the area of cross section of the element. Okay, area of cross section of the element. What about the bottom? சரியா? So always remember force will be, அதாவது the force always be compressive in nature, right? Force will be in compressive nature. P naught into A. Here it is also P1 into A. Okay, this pressure will be different, right? So in some depth the pressure will be different. Okay, so P1 into this area of cross section is same as the above, right? Say the height be h. So what about the weight of the element? Okay, there will be a weight for a liquid, right? There will be a weight for a liquid. This weight will be m into g. Correct? M into g. We know that rho which is equal to m into v, and we can also write m which is equal to rho into volume. So make note of it. We will use this. Rho which is equal to mass by volume, and mass which is equal to rho into volume. சரியா? So அப்ப நம்ம use this is under equilibrium, right? Static conditions, so it will be undergoes equilibrium. Then a P naught A downward force plus m into g is a downward force which is equal to P1 into A. சரியா? So இப்போ இந்த m into g இருக்கட்டும், m into g which is equal to P1 minus P naught into area of cross section be A. A வை காமன் எடுத்தாச்சு. Okay, now m க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா we can substitute rho into v into g which is equal to P1 minus P naught into area of cross section be A. ஓகேவா? ஸோ இதில் வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, நான் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வால்யூம் which is equal to area. ஓகே, area of cross section into the entire length be height h. ஓகேவா? இந்த விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலாஸ்டிசிட்டிலே நடத்தும் போது நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இப்போ ஐ கேன் ரைட் ரோ இன்டூ வாட் இஸ் த வால்யூம் ஏ இன்டூ ஹெச் இன்டூ ஜி விச் இஸ் ஈக்குவல் டு P1 மைனஸ் P நாட் இன்டூ ஏ. ஸோ அப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ P1 மைனஸ் P நாட் விச் இஸ் ஈக்குவல் டு rho GH. Okay, this is the pressure difference between these 2 points. Okay, so என்னென்ன பாயிண்ட் எடுத்துட்டோம்னா we are taking the surface. Okay, so surfaceல உள்ள pressure be P naught. So அப்ப P1ல எவ்வளவு pressure இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா P1 which is equal to P naught plus rho GH. Okay, so P naught அப்படின்றது we know that atmospheric pressure. அப்ப what about the rho GH அப்படின்றது பார்த்தோம்னா which is nothing but the gauge pressure. Okay, gauge pressure. So this P1 which is nothing but the absolute pressure. P1 which is nothing but the absolute pressure.
சரியா? So அப்ப pressure difference between these 2 points P1 minus P0 which is equal to எவ்வளவு அப்படின்னா rho g h. Make note of it. Make note of it. Okay. Now we are going to see Pascal's law. சரியா? Pascal's law is ரொம்ப சிம்பிளான law. Pascal's law என்ன சொல்லிருக்காங்கன்னா a law exerts equal pressure in all direction. ஓகே, அதான் ஒண்ணும் இல்லடா, ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோ. சரியா? ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோ. You make some you fill it with some water. Okay, you fill it with some water. Now make a hole be here and at the same surface it be here. Okay, so இந்த இடத்துல ஒரு hole create பண்ணோம் அப்படின்னா the water will be leaking out from the hole with the same pressure. Okay, with the same pressure. All the liquid exert equal pressure in all direction அப்படின்னா, so இப்போ இந்த horizontal plane, okay, இந்த horizontal plane இருக்கு இல்லையா, so இதை நான் top viewல பார்த்தோம் அப்படின்னா you will see like this. இட்டாலியாடா இந்த இடத்துல உள்ள இது அந்த cross section பார்த்தா அப்படின்னா it will be look like this. So this pressure and this pressure and this pressure and this pressure, all the pressure will be equal in all direction. Okay, in all direction. So its magnitude remain constant. Okay, magnitude remain constant all direction. எல்லா directionலயுமே ஒரே pressure தான் exert பண்ணும். சரியா? Now we are going to study variation of pressure in an accelerated fluid. ஓகேவா? இப்போ ஒரு கண்டெய்னர்ல லிக்யூட் இருக்குடா, அந்த கண்டெய்னரை நான் வந்து ஏங்கிற ஆக்சலரேஷன், ஓகே, சம் ஆக்சலரேஷன் பி, ஓகேவா? ஸோ அந்த ஆக்சலரேஷன்ல அப்வர்ட்ல மூவ் பண்றேன். சரி, ஐ மூவிங் upward. This is the first case. I am taking the case number 1. The fluid is, the container is moving upward with the acceleration of A. Okay, what about the pressure at the bottom? I need to find what is the pressure at the bottom. Okay, I am taking the pressure B, P. So there will be a atmospheric pressure on the fluid surface. Okay, so liquid surface there is a atmospheric pressure acting on it. Okay, so இப்போ நம்ம calculate பண்ணலாமா? So பார்த்தோம்னா இந்த density of the liquid be rho. சரி, density of the liquid be rho, its height be h. Its height be h. Okay, so listen guys, now we are going to study this situation from the non-inertial frame. Okay, from the non-inertial frame. Serious, the non-inertial frame na இப்போ நீ இத மூவ் பண்ற, okay, with the acceleration of a சொல்ற, you are standing on the container. Okay, now you are standing on the container. Now you can see this object remains stationary, right? Now you can see this object remains stationary, right? So appa kandipa we are introducing the pseudo force. So we are going to introduce the concept of pseudo force here. So appa enna force act agum appdi paathomna, top there will be a atmospheric pressure P naught. So this area will be, this area of cross section be A. Okay, so appa bottom la paathomna, bottom la there is one more force, that is a P into A. Okay, there is a P into A. There is the same area of cross section, uniform area of cross section, right? There is a self weight will be M into G. So M into G, which is also we can write it as rho into A into what will be its height h. Its height be h into G. So rho into A into h into G. எப்படி எழுதிருக்கோம்னா mass, which is nothing but rho into volume. So volume எப்படி எழுதலாம்னா area into height h. Okay, so next thing is the pseudo force. Pseudo force will be acceleration upward, up downward will be your pseudo force M into A. Now apply the condition of equilibrium. Why we are going to apply the condition of equilibrium? Because on the non-inertial frame the object remains static. Okay, on the beaker remain in static, so we can introduce the condition of equilibrium, right? சரி, அப்ப என்னடா வரும்? P naught A downward plus P M into A is downward, plus we can write M into A as finally we substituted. சரியா? So M into G, next thing is which is equal to P into A, which is equal to P into A, right? So P naught into A, நான் இப்ப M காமனா எடுத்துக்கிறேன். So M காமனா எடுத்துட்டு அதுக்கு மேல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? Rho into A into H, then A plus G, சரியா? Which is equal to P into A. Okay, so we can cancel out A on each term. So upper remaining P naught plus rho H into A plus G, which is equal to P. Then what about the pressure difference? Is pressure difference will be rho GH
plus, sorry, is rho GH plus rho A into H. So listen guys, the pressure will increases. Okay, the pressure at the bottom, okay, and the pressure exerted by the wall get increases by the term of rho AH அப்படின்ற termக்கு increase ஆகுது. சரியா? So அப்ப first case என்ன, when you are moving the fluid in a container in upward with the acceleration of A, the pressure at the bottom of the wall, okay, the pressure at the bottom of the wall get increased by rho AH. Okay, wow. So second thing is a case number 2 is when you are moving the beaker downwards. So when you are moving the beaker downwards. Okay. So now same thing we are going to do here. Okay. Wow. Now we are going to analyze this situation in non-inertial frame when you are sitting on the beaker. Okay. So container, right? So this will be the liquid surface. There will be a P0 atmospheric pressure. There is a rho of density of water, and this height similar wise H. Okay, that is, we need to find what is the pressure at the bottom of the vessel. This is acceleration B A. Now the free body diagram is P0 A. So yeah, is downward. Okay, then upward there is a P into A. So P into A. Then self weight will be M into G. M into G. Then what about its pseudo force is M into A, which is upward because acceleration is downward. Pseudo force is opposite to the actual acceleration, right? So appa paathomna P0 A downward plus M into G downward, which is equal to PA plus M into A. So we can substitute M க்கு பதிலா என்னல substitute பண்ணலாம், rho A into H into G, which is equal to P into A plus rho AH into G into A. Okay, sorry, inge G varadu, it will be A. Okay, so appa A எல்லாத்துலயுமே எல்லா termலயும் A cancel ஆயிரும். அப்போ what about the pressure difference, which is nothing but P0 plus இது ரெண்டுல இருந்து rho காமன் எடுத்துடலாமாடா, rho by H காமன் எடுத்துட்டோம்னா G minus A. Okay, this term will be on this side. Okay, so appa P, which is equal to P0 plus rho GH, P0 plus rho GH minus rho AH. Okay, அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா when you are moving downward, when you are moving the container downward, the pressure will be decreases. சரி, அந்த pressure எவ்வளவு decrease ஆகுது அப்படின்னா rho AH அப்படின்ற அளவுக்கு decrease ஆகுது. ஓகேவா? So there is a concept related to this part. ஓகேவா? So third case என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are moving the container in a horizontal direction. சரியா? So third case number 3, when you are moving the container in horizontal direction. Very important part this is, if you are moving horizontal, okay, if you are moving horizontally with the acceleration of A, there will be one thing is happen, that is called the fluid forms a layer like this. Right? When you are moving a container in this horizontal direction, okay, அப்ப கண்டிப்பா அந்த fluid வந்து ஒரு சைடு வந்து அசெம்பிள் ஆகிற மாதிரி நமக்கு இருக்கும். சரியா? ப்ராக்டிக்கலா நம்ம இதை விஷுவலைஸ் பண்ண முடியும். சரியா? வேணா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு தள்ளி பாருங்க. தண்ணி எல்லாம் நீங்க தள்ளுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த சைடு வழியா வந்து லீக் ஆகும். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, சரி, அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போதுமே ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். ரிமெம்பர் திஸ் கான்செப்ட். சரியா? சரி, இது எப்படி சார் நீங்க பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் ஐடியா. இப்போ லிசன் கைஸ், இதுல mgங்கிறது ஆக்டிங் டவுன்வர்ட். கரெக்டா? mg இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். there is a pseudo force. I am introducing the pseudo force ma. What about its resultant? Resultant will be like this, right? Resultant will be like this. அப்ப கண்டிப்பா force will be along the normal to the surface. Okay, there is a net force which is acting normal to the surface. Now we are going to find what is the angle of inclination. Okay, now we are going to find the angle of inclination be theta என்ன அப்படின்றத find பண்ண போறோம். சரியா? So அப்ப எனக்கு இந்த point, I am taking this point and this point. What about the pressure at this point be P0
same pressure be here P naught because they are exposed to the environment surface. Okay வா, surroundings expose ஆயிருக்கு, கண்டிப்பா atmospheric pressure தான் இந்த இடத்துல இருக்க போகுது. சரி, what about the pressure? This height be h, take this height be h and this length be L. Okay வா, beaker ஓட this length be L. Okay வா. So listen guys, அப்போ what about the pressure at this point? What about the pressure at this point? எவ்வளவு pressure அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so I mean the pressure at this point A ன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த pressure A, PA which is equal to எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, which is known as rho G into H. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? Pressure at the point E, which is nothing but, sorry, P naught plus rho GH. Right இல்லையா? P naught plus rho GH. Correct இல்லையா? Pressure at the point A which is equal to P naught plus rho GH. What about this pressure B? P naught. Okay வா? So இப்ப I'm going to find the pressure difference between A and B. Okay, I'm taking a element. I'm taking a cylindrical element here. Okay, I'm taking a cylindrical element B here. What about the pressure difference between these two? I am taking here the pressure be PA into area of cross section. There is a force. Okay, there is a force, normal force acting on this element be PA into area of the cross section. Okay, area of the cross section of the cylindrical element. Okay, so similar way, take here. Take here, there is one more force. There is a P naught into area of cross section be A. Okay, wow. So if now apply now. And then one more force, there is a pseudo force M into A. Correct? There is one more force, pseudo force M into A. So the acceleration be in this direction, pseudo force will be in opposite direction. Now apply the condition of equilibrium, P naught into A plus M into A, which is equal to which is equal to pressure at the point A into area of cross section B. So P naught A, we can write M க்கு mass க்கு எப்படி substitute பண்ணலாம்? Mass of the liquid. Okay, mass of the liquid which is nothing but rho into volume of the element into A, which is equal to PA into A. Okay va. So if a P naught A plus rho into what is the volume of the element? Volume of the element எவ்வளோடா? Area of cross section into what about its length of the element be L. Correct? Length of the element be L into area, which is equal to PA into area of cross section. So area of cross section will be cancel out. Then PA which is equal to P naught plus rho LA. Correct? PA which is equal to P naught plus rho LA. Right? So what about the pressure difference? PA minus P naught which is equal to rho LA. So what about the pressure difference here? PA minus P naught which is equal to rho GH. Correct? So these two same dana. These two are same, right? This is equation number 1 and this is equation number 2. These two things are same, right? So there is a pressure difference between PA and P naught. This is also a pressure difference between PA and P naught. Okay, so rho GH which is equal to rho L into A. So rho cancel because there is a density of liquid. So the density of water. If you are taking water, so both will be water, so cancel out, right? So we can write H by L which is equal to A by G. So this is a condition. Make note of it, this is a condition, right? So condition listen, I need to find the what is the theta. So I am using tan theta which is equal to H by L. Correct? Tan theta which is equal to H by L. சரியா? So இப்ப HL question data கொடுத்திருந்தா we can find it directly, but they are not giving it. But they will not give it. அப்போ what about the angle of inclination? We can substitute angle of inclination. Tan theta which is equal to H by L, this H by L which is equal to A by G. They are giving the acceleration, right? They will definitely give the acceleration, and we know that the acceleration due to gravity A by G. அப்போ what about the angle of inclination is theta which is equal to tan inverse of A by G. Make note of it. This question will be asking directly. Okay va? Romba simple idea, romba easy na or concept dhaan. Seriya? Okay, fine. Next we are going to see what is barometer
And what is a manometer? இது ரெண்டு பத்தி பார்க்கலாம். சரி, ரொம்ப பேசிக் ஈஸியான விஷயம் தான். சரி, பேரோமீட்டர்னா என்னன்னு சொல்றேன். which is a device. Okay, this is a device used to measure the atmospheric pressure. Okay, which is the device used to measure the atmospheric pressure. And there is a manometer. Manometer is a device used to measure the gauge pressure. Okay, so gauge pressure use பண்ண gauge pressure measure பண்றதுக்கு manometer use பண்ணுவோம். இப்போ barometer பத்தி பார்க்கலாம். சரி, barometer which is a arrangement of a container. There will be a vertical column. Okay, there will be a vertical column. This is full of mercury. This is the mercury. Okay, this is mercury, and this liquid column is also filled by the mercury. Okay va. So ipo கவனிங்கடா, இப்போ இந்த mercury column inverted position ல வச்சோம் அப்படினா, okay, அந்த காலத்தை inverted position ல வச்சோம் அப்படினா, the mercury will be rises. Okay, rises to some distance. This distance will be 76 centimeter. Okay, this distance will be எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 76 centimeter when we compare it with the sea level. Okay, sea level ல வச்சு பாக்கும்போது we obtain the value of 76 centimeter. This vacuum, there will be a vacuum here. Okay, there will be a vacuum here. This vacuum is known as a Torricelli vacuum. Okay, Torricelli's vacuum. Okay, so this height will be 76 centimeter. Okay, fine. Listen guys, there will be a pressure at here and here. Okay, everywhere there will be atmospheric pressure P0. Right, aliyada? So here it is P0, here it is also P0. Upper same horizontal plane. Okay, there is the same horizontal plane. Everywhere will be the same pressure, right? Everywhere will be the same pressure. This is a Pascal law. Okay, so up here it is also the same pressure PA. Sorry, P0. Right, aliyada? Here it is also P0. Okay. So now I'm taking this as my reference. I'm gonna calculate the pressure at the point, this point B. Okay, we know that pressure at the point A, which is equal to P0, which is nothing but the atmospheric pressure, Okay, so up P0, which is equal to rho GH. Okay, this vacuum has zero pressure. Make note of it. This vacuum has a zero pressure. Okay, and that pressure kadeve. Okay, so up in that zero pressure, what about the pressure difference will be rho into G into H. Okay, so rho, we know that rho evloda. What is the rho? This is the mercury. What about its density? 13600 kilogram per meter cube. Okay, what about its gravity? Acceleration due to gravity be 10 into what about its height, which is 76 centimeter. Up 76 into 10 to the power of -2. Okay, up -2 it will be cancel out. Up the multiple panna we obtain 1.01 into 10 to the power of 5 Pascal. Okay, which is nothing 1.01 into 10 to the power of 5 Pascal. So we can also say which is a 76 centimeter of Hg. The Hg, which is nothing but mercury. So up P0 we can also write it at this atmospheric pressure, which is nothing but 1.01 into 10 to the power of 5 Pascal, or 76 centimeter of Hg, or 760 mm of Hg. Okay, simple explanation about barometer, right? Manometer is manometer romba simple ra. Manometer, we can find the unknown pressure. Take this. Okay, so now it is filled with some liquid. Okay, it is filled with some liquid. Here some gas. Okay, here some gas be here. So upon the gas kandipa in the earthlo or pressure kudukum, right? There is develop a pressure at here. Appa kandipa the fluid and then the column ulla fluid will displaces somewhere be here. Okay, somewhere be here. Here there will be atmospheric pressure P0. I need to find what is the pressure at this point E. PA. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத சொல்லி தரேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இதை பேஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ லிசன், இன்ஜினியரிங் படிச்சா
சரி engineering படிச்சா you will study about these things again. Okay, so listen guys, I need to find what is the pressure exerted by the gas on the liquid surface, right? The pressure exerted by the gas on the liquid surface, that is the pressure at the point A. Okay, அதை நான் find out பண்ண போறேன். Listen, இப்ப definitely this height B, I give this height B capital H. What about the pressure at the point 1, which is equal to P naught plus rho into G into capital H. Okay, voilà. So இப்ப பார்த்தோம் அப்படின்னா this will be the same horizontal line, right? இல்லையாடா, this point A and this point 1 will be in the same horizontal line. அப்ப therefore the pressure at the point A, which is equal to P naught plus rho into G into H. Correct, this is the pressure of the pressure at the point A, which is nothing but the pressure of the gas. Okay, this H will be given in your questions. So this H is the difference between these 2 points. Okay, difference in height between the points. Okay, so ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நம்ம மெஷர் பண்ணிக்கிறது அப்சல்யூட் pressure, right? We are measuring the absolute pressure. If you want the gauge pressure, this is the gauge pressure. Okay, this is the gauge pressure. சரி, gauge pressure பொறுத்த மட்டும் நம்ம atmospheric pressure neglect பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the gauge pressure. சரி, simple idea about the manometers. Okay, this is all about manometers. Not much important, but you need to learn things. Okay, not much important, but you need to learn this concept. Okay, so guys, இந்த வீடியோல நம்ம மோஸ்ட்லி பார்த்திருக்கிறது என்ன விஷயம்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு சம்மரி, குயிக் சம்மரி. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லிக்விட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டினா என்ன, வெயிட் டென்சிட்டினா என்ன, ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன, ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்ன அப்படின்ற 4 திங்ஸ் பத்தி பார்த்தோம். ஆஃப்டர் தட் வாட் இஸ் ப்ரெஷர் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஹோம் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன், சரியா? ப்ரெஷர் we can calculate it as force by area, சரியா? Pressure, which is nothing but force by area. Pressure will be always acting normal to the surface of the fluid. Okay va? So fluid na நம்ம particular liquid க்கு மட்டும் தான் free surface இருக்கும், சரியா? Free surface only exist for liquid. அந்த surface க்கு perpendicular தான் pressure act ஆகும், சரியா? Okay, fine. இந்த thing பார்த்தோம். So pressure ஓட units எல்லாம் பார்த்தோம். என்னென்ன units? atmosphere ல சொல்லுவாங்க, bar ல சொல்லுவாங்க, tar ல சொல்லுவாங்க, mm of Hg, சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சில வேல்யூஸ்லாம் பார்த்தோம், சரி? அந்த வேல்யூஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ லேர்ன் த வேல்யூஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேஜ் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம், அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பார்த்தோம், கேஜ் ப்ரெஷர் மெஷர் பண்றதுக்கு மோனோமீட்டர் எப்படின்னு பார்த்தோம், சரியா? மேனோமீட்டர்ல இருந்து எப்படி கேஜ் ப்ரெஷர் மெஷர் பண்றது அப்படின்றத பார்த்தோம், சரியா? நெக்ஸ்ட் திங் என்ன, வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர், ரைட்டா இல்லையா? வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர்ஸ் பார்த்தோம். வெர்டிகலா பார்க்கும்போது வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வில் பி ரோ ஜிஹெச் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், சரியா? So there is a variation of pressure with depth. Okay, depth increase our pressure will be increases. Okay va? So இப்போ next thing வந்து variation of pressure in the accelerated fluid பார்த்தோம், சரியா? upwardல மூவ் ஆகும்போது pressure will be increased at the bottom. So downwardல மூவ் ஆகும்போது pressure will be decreased at the bottom, சரியா? So next thing என்ன, accelerated fluid horizontally. Okay, இப்போ suppose ஒரு கண்டெய்னர்ல liquid இருக்கு, அது நீ ஹரிசாண்டலா மூவ் பண்ற, what about the angle of inclination of the water surface அப்படின்றத பார்க்கணும், சரியா? சோ அப்ப என்ன அதோட சரி எவ்வளவு angle of inclination அது inclined ஆயிருக்கு அப்படின்ற ரிலேஷன் பார்த்தோம், which is nothing but tan inverse of a by g, சரியா? tan inverse of a by g. இதுல force act ஆறது பார்த்தோம் அப்படின்னா the force resultant force எப்படி act ஆகும், resultant force will be இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலா தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சரி? ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா this will be your resultant force which is acting normal to the surface. ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்ற திங் பார்த்தாச்சு, theta which is equal to tan inverse of a by g, சரியா? நெக்ஸ்ட் திங் வாட் இஸ் பேரோமீட்டர், மோனோமீட்டர், தட்ஸ் ஆல், சரியா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன பார்க்காம இருக்கோம். ஸோ இட் இஸ் நியர்லி 15 minutes வீடியோ ஆயிடுச்சு, சரியா?
ஸோ 1 ஹவருக்கு நியர்லி 1 ஹவர் வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் லேர்ன் பண்ணிங்கடா. கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அது ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டுலாம். ஓகே, ஸோ கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can do any problem. ஸோ லேர்ன் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளோட்டிங் பற்றி பார்க்கலாம். பைன்சி ஃபோர்ஸ்னா என்ன, அப்த்ரஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கடா. நீங்களும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பார்த்தினா இன்ஃபோவை பாஸ் பண்ணுங்கடா. ஓகே, ஸோ பை.